டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பே இல்லாம ஒரு சூப்பர் டேஸ்டியான சாம்பார். அதுவும் இட்லிக்கெல்லாம் நீங்க மொண்டு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்ல ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம், 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு 2டே 2 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல இருக்க தண்ணி எல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் இப்ப மசிச்சு வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நான் நல்லா தாராளமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியையும் கரைச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தண்ணி சேர்த்து லம்ஸே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு. இது அப்படியே நீங்க சாம்பார்ல சேர்த்துருங்க. டக்குன்னு கெட்டியாயிடும். கரண்டிய வச்சு நல்லா கைவிடாம கலந்து குடுத்துருங்க. அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. பிரமாதமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.